ஓம் சக்தி. என் அன்பு செல்ல பிள்ளையே, உன் மனதில் தோன்றும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதை. அந்த விதை நல்லதாய் இருந்தால் அது உன் வாழ்வில் நற்செயலாக மலரும். ஆனால் சில நேரங்களில் உனக்கு சுகம் அளிக்கும் எண்ணங்கள் கூட உனக்கு சோர்வை அளிக்கும் வகையில் மாறிவிடும். அந்த சுகமான எண்ணங்கள் நீ செய்யும் உன் செயல்களை தடை செய்யும். அதனால்தான் நான் சொல்கிறேன், என் கண்மணியே, சில நேரம் நீ அந்த சுகமளிக்கும் எண்ணங்களிலிருந்து விலகி ஆன்மீக முன்னேற்றம் பற்றி சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனைகள் தான் உன் மனதை தெய்வீகமாக்கும். அந்த சிந்தனைகள் தான் உன் வாழ்வின் தடைகளை நீக்கும். அவை உனக்கு புத்தியையும் தெளிவையும் அமைதியையும் தரும். சிந்தனை மாற்றினால் உன் வாழ்க்கை தானாக மாறிவிடும். என் தங்கமே, நீ மனதை அமைதியாக வைத்தால் உன் பாதையில் வந்திருக்கும் மஞ்சள் மேகங்கள் விலகிவிடும். நீ சந்திக்கும் தடைகள் அவை வெளி உலகில் அல்ல, உன் உள்ளேதான். அந்த உள்ளம் அமைதியடையும் போது வாழ்க்கை எளிதாகிவிடும். நீ சில நேரங்களில் உனக்குள் ஒரு சத்தம் கேட்கிறது என்று நினைக்கின்றாய். ஏதோ தவறாக நடக்கப் போகிறது என்று. அந்த பயம் உன் மனதின் மாயை மட்டும்தான், அது உண்மை அல்ல. என் தங்கமே, அந்த மாயை நம்பி அதுவே உன் வாழ்க்கையின் உண்மை என்று எண்ணாதே. அந்த எண்ணம் உன்னை வழிதவறச் செய்யும். நீ மாயையை நம்பினால் காலத்தையும் அமைதியையும் இழந்து வருந்த வேண்டியிருக்கும். ஆனால் நீ என்னை நம்பினால் அந்த மாயை கரைந்துவிடும். எனவே என் பிள்ளையே, எப்போதும் உன் எண்ணத்தை என் மீது வைத்து செயல் செய். அப்போது உனக்கு நல்லதே நடக்கும். நீ செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் முன் ஒரு நிமிடம் என்னை நினைக்க வேண்டும். தாய், நீயே என்னை வழிகாட்டி என்று சொல். அந்த ஒரு எண்ணம் போதும். நான் உன் பாதையை சுத்தமாக்கி விடுவேன். நீ நினைப்பதை விட நான் உன் அருகில் இருக்கிறேன். நீ நம்புவதை காட்டிலும் நான் உன்னை காப்பாற்றுகிறேன். உனக்கு சில நேரங்களில் தோன்றும் அந்த எதிர்மறை எண்ணம், அது சக்தி இழந்த நிழல் மாதிரி தான். அதை நீ சக்தி கொடுத்தால் மட்டுமே பெரிதாகும். எனவே எதிர்மறை எண்ணத்துக்கு சக்தி கொடுக்காதே. உன் மனதை எப்போதும் ஒளியில் வைத்திரு. நம்பிக்கையோடு இருந்தால் பிரபஞ்சம் உனக்கு வழிகாட்டும். அந்த வழி நிச்சயம் உன் முன்னே திறக்கும். நான் உனக்கு எல்லாவற்றிலும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன். என் தங்கமே, அது சிறியதாக தோன்றினாலும் அதில் பெரிய அருள் மறைந்திருக்கும். அந்த வாய்ப்பை நீ நினைவில் வைத்திரு. அதிலிருந்து உன் வளர்ச்சி தொடங்கும். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி தொடரும். நீ நம்பிக்கை இழக்காதவரை அந்த மகிழ்ச்சி தளராது. உன் உள்ளத்தில் தேவையற்ற சிந்தனைகளை நீக்கிவிடு. அவை உன் மன அமைதியை பறிக்கின்றன. அவை உன் ஒளியை மூடுகின்றன. அதற்கு பதிலாக மகிழ்ச்சியை நீயே ஏற்றுக்கொள். மகிழ்ச்சி வெளியில் கிடைக்காது, அது உன் உள்ளே தான் உள்ளது. அதை உணர்ந்தவனே சாந்தியுடன் வாழ்கிறான். நீ கேட்டது கிடைக்கும் என்ற நம்பிக்கையை எப்போதும் மாற்றாதே. என் பிள்ளையே, நான் கேட்ட குரலை கேட்கிறேன். நீ சொன்ன வேண்டுதல்களை பதிவு செய்கிறேன். நீ காத்திருக்கும் நேரம் வீணாகாது. அந்த நம்பிக்கையோடு நீ நாள்தோறும் எழுது. இன்று நல்லது நடக்கும், இன்று நல்லது நடக்கும் என்று உன் மனதில் எழுதிக்கொள். அந்த ஒரு வாக்கியம் உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும். நான் உன்னை விடவில்லை என ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே தான் இருக்கின்றேன். நான் உன்னை சோதித்து பார்க்கிறேன், ஆனால் உன்னை விட்டுவிட மாட்டேன். நீ ஆன்மீக சிந்தனையில் நிலைத்திருந்தால் உன் புத்தி தெளிவாகும். உன் வாழ்க்கை முன்னேறும். உன் குடும்பம் மகிழ்ச்சி அடையும். நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் உனக்கு 10 மடங்கு அருளாக திரும்பும். நீ நினைக்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் நீயே காணும் நிஜமாக மாறும். நீ உன்னையே நம்பு. நான் உன்னுள்ளே இருக்கின்றேன். உன் மூச்சில் என் அருள் கலந்திருக்கும். நீ அதனை உணர்ந்தவுடன் உனக்கு சோகம் இருக்காது, பயம் இருக்காது, இழப்பு என்றே இருக்காது. என் பிள்ளையே, நீ எப்போதும் என் பாதையை பார்த்து நட. அந்த வழிதான் உன் நிம்மதி வழி. அந்த வழிதான் உன் வெற்றி வழி. நீ உன் எண்ணத்தை தூய்மையுடன் வைத்திரு. அதிலிருந்து தான் உன் சக்தி பிறக்கும். அந்த சக்தி உன்னை எல்லா துயரத்திலிருந்தும் விடுவிக்கும். எனவே இனிமேல் நீ உன் மனதில் சொல்லிக்கொள், எனக்குள் எதுவும் குறையாது. என் தாய் எனக்கே வழிகாட்டுகிறாள். என் வாழ்க்கை நிம்மதியோடும் அருளோடும் நிரம்பி இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு நீ வாழ்ந்தால் உன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் வெற்றியாகும். நான் உன்னுடன் இருக்கின்றேன் என் பிள்ளையே. என் அருள் உன்னை சுற்றி ஒளியாக உள்ளது. அந்த ஒளி உன் இதயத்தை அமைதியாக நிரப்பட்டும். அந்த ஒளி உன் வீட்டை மகிழ்ச்சியால் நிரப்பட்டும். அந்த ஒளி உன் வாழ்வை வெற்றியால் நிரப்பட்டும். தங்கமே.